இவங்க 2 பேரும் எங்க ஆளையே காணோம். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அந்த மித்ரா தான் இருப்பான். திருட்டு வேலை தெரிஞ்சிட போதுன்னு 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பிளான் பண்ணாலும் ஏதாவது பண்ணி அந்த பாரதி ஆகட்டும், அவ பொண்ணு தமிழ் ஆகட்டும், என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்கள காலி பண்ணணும்னு நினைச்சாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. பக்காவா பிளான் பண்ணி எதுவுமே நடக்காம எப்படி சொதப்பிருச்சு. ஷோ, இதெல்லாம் என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. பவானி இங்க இருந்தாவது ஏதாவது பண்ணிருக்கலாம். இந்த வேலை இன்னும் ஈஸியா முடிஞ்சிருக்கும். நான் பண்ணது எல்லாமே தப்பா போயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஆனா கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும். இவளை விடக்கூடாது. பாரதி, அவ பசங்க தமிழ், ஆதித்யா இவங்க எல்லாரையும் ஒழிச்சாதான் நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியும். விட மாட்டேன்டி. அவங்கள ஒரு வழி பண்ணாம நான் ஓயவே மாட்டேன். இந்த தமிழ் இன்னைக்கு வேணா தப்பிச்சிருக்கலாம். ஆனா தமிழ், உன் நேரம் எப்பவும் இப்படியே இருக்காது. மறுபடியும் என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு என் குழந்தைங்க மேல கை வைக்கிற? அதையெல்லாம் பாத்துக்கிட்டு இந்த பாரதி சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? என் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிச்சு கொன்னுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சொன்ன? கொலை பண்ணிடுவியா? என்ன என்ன பூச்சாண்டி காட்டுறியா? நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் அப்படியே போயிருவேன் நினைச்சியா? இரு இரு இரு, இப்பவே எல்லாரும் கூப்பிட்டு நீ என்னெல்லாம் இப்ப என்ன பண்ணு இப்பவே சொல்ற. இரு, நான் உன்னை இப்படியே விட போறதில்ல. நான் பெரிய பிரச்சனையாக்க வேண்டி எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுல இருந்துட்டு ஏன் ரூமுக்கே வந்து என் முகத்தையே தலைகாணி வச்சு அழுத்தி கொல்ல பாப்ப? போ மித்ரா, எதுக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க? இப்பவே போய் சொல்லு. ஆனா அடுத்த நிமிஷம் நான் உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருப்பேன். உன்ன மாதிரி ஒருத்தி உயிரோடு இருக்கிறத விட செத்து போறதே மேல். உன்னை இப்ப தலகாணிய வச்சு அழுத்தி தான் கொல்ல பார்த்தேன். அப்படியே போய் எல்லார்கிட்டயும் சொன்னேன்னு வச்சுக்க, அடுத்தது கத்தி எடுத்து அப்படியே சொருகிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன கத்தி குத்து வாங்க ரெடியா இருக்கியா? என் குழந்தைங்க மேல கை வச்சா இதுதான் முடிவா இருக்கும்னு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியட்டும். ஐயோ, இவ பேசுறத பார்த்தா நிஜமாவே பண்ணிடுவா போல இருக்கே. மித்ரா கூட சேர்ந்ததுக்காக என்னையும் போட்டு தள்ளிடுவாளோ? நான் லண்டனுக்கு போக முடியுமா முடியாதான்னு தெரியலையே. இப்ப எதுக்கு மித்ரா என்ன அடிக்கிற? அவ உன்னை அந்த காட்டு காட்டிட்டு போயிருக்கா. அவகிட்ட எதுவும் பேசாம என்ன போட்டு அடிக்கிற? ஹேய், நானே கொலை வெறியில இருக்கேன். அவ வந்து என்ன இப்படி பண்ணிட்டு போனது பத்தாதுன்னு நீ வேற அவளுக்கு பெருசா பில்டப் கொடுத்து ஹீரோயின் வில்லன்னு கதை பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உன்னை கொல்லணும் போல இருக்கு. அவளுக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு எனக்கே வார்னிங் கொடுத்துட்டு போவா. இவ சொல்றதுக்கெல்லாம் பயந்து இவ பொண்ணு மேல நான் கை வைக்க பயப்படுவேன்னு தப்பு கணக்கு போட்டிருக்கா. இந்த விஷயத்த வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். நடக்கிறதெல்லாம் பார்த்தா இவளும் விடுற பாடு இல்ல போல இருக்கு. அந்த பாரதியும் இவ்வளவு விடுறதா இல்ல. நடுவுல நாம மாட்டிக்கிட்டு நிக்கிறோம். ஏதாவது மிஸ் ஆயிருந்தா அந்த பாரதி நம்மள போட்டு தள்ளிட்டு போயிருவா. என்ன பண்றது? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இந்த மித்ரா எதையும் விடுறதா இல்ல. சுத்தாதான் விடுவா போல இருக்கு. கடவுளே, என் நிலைமை இப்படி புலம்புற மாதிரி ஆயிடுச்சு. நந்தினி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதுவா மித்ரா, நீ சொன்னல அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. எப்படியோ நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வந்த நேரம், இந்த கல்யாணம் 10 நாள்ல நடக்க போகுது. அத நினைக்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு வேற லண்டன்ல உட்காந்துக்கிட்டு ஏன் இன்னும் கல்யாணத்தை முடிவு பண்ணலேன்னு ஒவ்வொரு நாளும் என்னை கேட்டுக்கிட்டே இருப்பா. இருந்தாலும் அவங்கள அப்படியே நம்பி விட முடியாது சுதாகர். அப்பப்ப நீயும் செக் பண்ணிக்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாட்டி. மித்ராவோட கல்யாணம்னா சும்மாவா? அசத்திடலாம், விடுங்க. சித்தி, சித்தப்பாவை எங்க காணோம்?
அவரு ஒரு வேலையா வெளியூர் போயிருக்காரு. ஓ அப்படியா? சரி, நேற்று 2 பேரும் எங்கே போயிருந்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லை. அதை ஏன் கேட்குறான்? அதே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியே ஒரு சொத்து ஊர் பக்கம் இருக்குன்னு சொல்லி உங்க சித்தப்பாக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிளம்பி வர சொன்னாரு. சரி, நாங்களும் போய் பார்த்தோம். அப்படியா? அது சம்மந்தமாக ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா? சித்தப்பா இப்ப அந்த வேலையா தான் வெளியூர் போயிருக்காரு. அவர் வந்தாதான் தெரியும். ஆதி என்ன புதுசா எங்க போறோம் வரோம்னு அடிக்கடி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். சித்தி, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன ஆதி? நான் உங்களை என் அம்மா ஸ்தானத்தில் வச்சிருக்கேன் சித்தி. அம்மா போனதுக்கப்புறம் எனக்கு உங்களையும் சித்தப்பாவையும் விட்டா வேறு யாரும் இல்லை. நானும் ஏதோ ஒரு யோசனையில் அமெரிக்கா போனதுக்கப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் மித்ரா சொல்லி நீங்கள் என் கல்யாணத்தை நடத்தி வைக்க இங்கே வந்ததா சொன்னப்போ நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். சித்தி, உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்னா இல்லை சொல்லணுன்னா தயங்காமல் என்கிட்ட பேசலாம், கேட்கலாம். உங்களுக்கு அதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அவ எஸ்கேப் ஆயிட்டே இருந்தா. பட் இப்ப தானா நமக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்கு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். என்ன சொல்றீங்க மேடம்? இதை வச்சு அவளை வெளியில துரத்த முடியுமா? ஏன் முடியாது? இந்த மாதிரி எல்லாம் ஒரு சான்ஸ் யாருக்குமே கிடைக்காது. கரெக்டா பிளான் பண்ணோம்னா பாரதி அழகா இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடலாம். நீங்க சொல்றத கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ஆனா ஒவ்வொரு தடவையும் அது எப்படியே மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த தடவை மிஸ் ஆகாது. நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க. சூப்பர் மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். பாரதி, நீ இந்த தடவை காலிடி. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இதை மட்டும் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணோம்னா பிளான் சக்சஸ் தான். நான் ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு அப்படியே சொந்தக்கார வீடுங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கற வேலையை பார்க்க போறேன். நான் திரும்பி வரப்ப அவ இங்க இருக்கக்கூடாது. அது உங்க 2 பேர் பொறுப்பு தான். சொல்லிட்டீங்கல்ல, கணக்கச்சிதமா வேலையை முடிச்சிடுறோம். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. நீங்க வரப்போ பாரதி இங்க இருக்க மாட்டா. பாரதி, அப்படியே அந்த வேப்பலை மேலே உக்காந்துரு. தாய் இறங்குற வரைக்கும் பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும்.